ஜெமினி கணேசன் கூட 22 படங்கள் பண்ணியிருக்காங்க. 87 வயசுக்காக 87 வயசில் ஒரு நடிகை நடிக்க நிறுத்தினாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு வீடெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கோடீஸ்வரியாகவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம சரோஜாதேவி அம்மாவை சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். மான் அல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது. இந்த பாடல் வரிகளெல்லாம் சரோஜாதேவி அவர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல் வரிகள். உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். சரோஜாதேவியிடம் இதுதான் கேட்க வேண்டும். நிஜமாவே நீங்க மறைஞ்சிட்டீங்களா? அம்மாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் நாங்க அவங்க கூட பழகி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தான் தோணும். நடிகர் சங்கத்தினுடைய கட்டிடத்துக்காக அப்படின்னு சொன்ன உடனே அண்ட் ஆக்சுவலா அவங்க கிட்ட ஒரு 5 lakhs என்னமோ கொடுத்துருக்காங்க இந்த இதுக்காக. கலர்ல ஒரு மாதிரி இருந்தா கூட அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அழகு. அவங்க பயங்கரமான ஒரு அழகு அவங்க. பட் அதை ரொம்ப அழகா பண்ணிடுவாங்க. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் கோபால், காத்திருப்பேன் கோபால். நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன். சரோஜாதேவி அம்மாவோட நான் நடித்தது ஒரே ஒரு படம் 1968 வந்தது, படமா பாசமானு. KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணார். அது ஃபுட்டேஜ் காரணமாக நானும் புஷ்பதா நடித்த பகுதியை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு படம் தான் அந்த அம்மாவை நடித்தேன். சரோஜாதேவி அம்மா வந்து முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தினவர் டைரக்டர் K. சுப்பிரமணியம், பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா. அந்த படத்துக்கு பேர் கச்ச தேவயானி. 1956 அந்த படம் வந்துச்சு. இந்த அம்மா கன்னடத்தில் வந்து 42 படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் வந்து 1957 தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை ப்ரொடியூஸ் பண்ணால், சிவாஜி தான் ஹீரோ நடிப்பார். அதில் ஒரு சும்மா ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர், ஒரு 2-3 சீனாக வருவாங்க. அதுதான் அவங்க நடித்த முதல் படம் 1957 தங்கமலை ரகசியம். அப்புறம் 1958 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த நாடோடி மன்னனில் பானுமதி அம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க, செகண்ட் ஹாஃபில் சரோஜாதேவி கலர் படமாக அந்த போர்ஷன் எடுத்துப்பாங்க. பிரமாமாக கிளாமராக காட்டியிருப்பதில் 1959 சிவாஜி கூட நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை. சரவணா ஃபிலிம்ஸ் வேல்மணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார், பீம்சிங் டைரக்ட் பண்ண படம். அது ஒரு சூப்பர் ஹிட் படம் பாகப்பிரிவினை. அதே வருஷத்தில் ஸ்ரீதர் முதல்ல டைரக்ட் பண்ணுறாரு, கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணார். அதில் இவங்க தான் மெயின் ஹீரோயின். ரன்னவே ஹிட் படம் அந்த படம். கேஷ்னோ தியேட்டரில் நான் ஓவிய கல்லூரியில் படிக்கும் போது அந்த படம் பார்த்துருக்கேன். கல்யாண பரிசு ஜெமினி கணேசன் ஹீரோ நடிப்பார். அந்த பக்கத்தில் வந்து விஜயகுமாரி இன்னொரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம் 1959 ரன்னவே ஹிட்டு. அதுக்கப்புறம் சின்னப்பத்தேவர் எடுத்த படங்களில் உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆர் வந்து 16 படங்களில் சின்னப்பத்தேவர் நடித்து கொடுத்துருக்காரு. அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் வந்து 26 படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான படங்கள் வந்து பெரிய இடத்து பெண், தெய்வத்தாய், படகோட்டி, பணக்கார குடும்பம், எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா, பறக்கும்பாவை, அரச கட்டளை, இதெல்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படங்கள். அதுக்கப்புறம் சிவாஜி கூட 19 படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ஜெமினி தயாரித்த இரும்புத்திரை, சரவணா ஃபிலிம்ஸு பாலும் படமும் இதுவும் பீம்சிங் டைரக்ட் பண்ணுது. ஆலயமணி K. சங்கர் டைரக்ட் பண்ண படம். பார்த்தால் பசி தீரும், இருவர் உள்ளம் LV பிரசாத் டைரக்ட் பண்ண படம். குலமகள் ராதை AP நாகராஜன் டைரக்ட் பண்ண படம். புதிய பறவை சிவாஜி ஃபிலிம்ஸு முதல்ல கலர் எடுத்த படம், சூப்பர் ஹிட் படம். பார்த்த ஞாபகம் பண்ணியோ படமெல்லாம் கொஞ்சம் சாங் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் படமாக பாசமாக KG எடுத்த படம், அது ஒரு ஹிட் படம். தாமரை நெஞ்சம், அது பாலச்சந்தர் K. பாலச்சந்தர் எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட், எமோஷனல் சோக காட்சியில் நடித்து ஹிட்டான படம் தாமரை நெஞ்சம். அதே மாதிரி படம் KS கோபாலன் குலவிளக்குன்னு ஒரு படம், ஒரு வாயில் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்து நடிப்பாங்க அந்த அம்மா. அது 2 படம் வந்து கேரக்டரோட அந்த அம்மா பண்ணும். ஜெமினி கணேசன் கூட 22 படங்கள் பண்ணியிருக்காங்க. கல்யாண பரிசு, வாழ வைத்த தெய்வம், அது தேவர் எடுத்த படம், கைராசி, ஆடிப்பெருக்கு. இந்தி படங்களில் 11 படங்கள். அசோக்குமார் டாப்பில் இருக்கிறாரு, திலீப்குமார் அவங்க தான் பெரிய ஹீரோஸ் அந்த காலத்தில். அசோக்குமார், திலீப்குமார், ஷம்மி கபூர், சுனில் தத் இந்த ஹீரோக்களோட 11 படங்கள் பண்ணியிருக்காங்க.
தெலுங்குல எப்பவுமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்டி ராமராவ், நாகேஸ்வரராவ், இங்கே எப்படி சிவாஜி, எம்ஜிஆர் மாதிரி என்டி ராமராவ், நாகேஸ்வரராவ் தான் மெயின். தெலுங்கு படங்கள் 27 படங்கள் இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தமாக கூட்டினீங்கன்னா கன்னட படம், தெலுங்கு, தமிழ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 170 படங்களில் 4 மொழிகளில் நடித்தவர். வந்து 87 வயசுக்காங்க. 87 வயசில் ஒரு நடிகை நடிக்க நிறுத்துறாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு வீடெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கோடீஸ்வரியாகவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம சரோஜாதேவி அம்மாவை சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது. இந்த பாடல் வரிகளெல்லாம் சரோஜாதேவி அவர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல் வரிகள். மக்கள் திலகத்தின் ரசிகர்கள், நடிகர் திலகத்தின் ரசிகர்கள், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ரசிகர்கள் அத்தனை பேரும் சரோஜாதேவி மேடத்தினுடைய ரசிகர்கள் தான். அவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு முடிசூடா ராணியாக இருந்தாங்க. அவர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு தினம் பிளாக் அண்ட் ஒயிட் பாடல் காட்சிகளை வந்து ஒரு முறையாக நான் பார்ப்பேன். குறிப்பாக மக்கள் திலம் சரோஜாதேவி அவர்களின் ஜோடி பாடல்கள், நடிகர் திலம் சரோஜாதேவி அவர்களின் ஜோடி பாடல்கள், ஜெமினி கணேசன் சரோஜாதேவி அவர்களின் ஜோடி பாடல்கள், அப்படி ஒரு ஃபோட்டோஜெனிக் ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கும். அருமையான நடிகை, பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க. அவர்களை இழந்து வாடும் இந்திய திரையுலகத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். சரோஜாதேவியிடம் இதுதான் கேட்க வேண்டும். நிஜமாவே நீங்கள் மறைஞ்சிட்டிங்களா? அது எப்படி? இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இவங்கெல்லாம். அதாவது சினிமாவின் பொற்காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் இவங்கெல்லாம் மறைந்து விட்டார்கள் என்றால் அது வந்து மனசில் ஏற்றுக்க முடியல. எனக்கு இதே மாதிரி ஃபீலிங் நடிகர் திலகம் சிவாஜி இருந்த போது இருந்தது. இது சாத்தியமா? இவங்கெல்லாம் இறக்க முடியுமா? இவங்களுக்கு மரணம் உண்டான்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் எவ்வளவு வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப், எத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள தெரிஞ்சப்புறம் எங்கள் 2 ஃபேமிலி ஸ்கூலில் அந்த ரிலேஷன்ஷிப். நான் மாதம் ஒரு தரம் ஃபோனில் அவங்கக்கிட்ட பேசுவேன். பெங்களூருக்கு நான் போனால் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசாமல் வரமாட்டேன். அவங்களுக்கு என் நாடகம் இருந்தால் அவங்கள அழைக்காமல் வரமாட்டேன் நான். அதே மாதிரி அவங்க சென்னைக்கு வந்தால் ஒரு ஃபோன் அடித்து ஏதாவது பேசி கிண்டல் பண்ணுவாங்க. அதுலேயும் எனக்கு அவங்களுக்கு என் மனைவி சுதான்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா சுதா வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஃபேன் சரோஜாதேவிக்கு. உண்மையை சொல்ல போகணுன்னா என்னுடைய மேரேஜும் போது நான் போட்ட கண்டிஷன் என் ஒய்ஃபுக்கு என்னென்னா, உனக்கு சிவாஜியை பிடிச்சிருக்கணும், எம்எஸ் விஸ்வநாதனை பிடிச்சிருக்கணும்னு. அவங்க போட்ட கண்டிஷன் என்னென்னா, உனக்கு சரோஜாதேவி பிடிச்சிருக்கணும் நாங்கள். ஸோ அப்படி வி ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். 2 மாதம் முன்னாடி கூட ஐ ஹேட் அ டாக் வித் ஹர். அதே அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, செல்ல தமிழ், அந்த குழந்தை தமிழில் பேசி கிண்டல் பண்ணி சுதாவோட பேசி ஜஸ்ட் லவ்லி மெமரிஸ். பட் தென் காலம் அது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாரும் மறைந்தாக வேண்டும். இவங்களுடைய மறைவை நான் வந்து இது ஒரு கல்யாண சபை தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கிராண்டாக வாழ்ந்த நடிகைகள் ரொம்ப கம்மி. கடைசி வரைக்கும் அவங்களோட டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க. அவங்க ஃபேட் அவுட் ஆனாங்கன்னு சொல்லவே முடியாது. சினிமாலேருந்து ரிட்டையர் ஆனப்புறம் பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே. கர்நாடகாலையும் பெங்களூர்லேயும் அவ்வளோ மதிப்பு அவங்களுக்கு. தமிழர்கள் உள்ளத்துலேருந்து அவங்க மறையவே இல்லை. வீடியோ நீங்கள் போட்டு டிவியை போட்டால் சாங்ஸ் வந்தோம், எப்படியோ ஒரு பாட்டு, புரட்சி தலைவரோட ஒரு பாட்டு, இல்லாட்ட நடிகர் திலகத்தோட ஒரு சாங்கு, இல்லாட்ட ஜெமினியோட ஒரு சாங்கு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அரசாண்டாங்க அவங்க. இந்த காலகட்டங்களில் ஞாபகம் இருக்குது, தினத்தந்தியில் குருவியார் பதில்கள்னு வரும். அதில் ஒரு டெய்லி ஒரு 10 கேள்வியாவது சரோஜாதேவி பற்றி தான் இருக்கும். அப்படி ஷி வாஸ் எ குயின். பட் அந்த மாதிரியே ராயலாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க. டிக்னிட்டியோடு தான் மறைஞ்சிருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேணும். பட் என்ன மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் அது என்னமோ நம்ம இதயத்துலேருந்து ஒரு பாகத்தை பிரித்து எடுத்தா மாதிரியோ, நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய பாகத்தை பிரித்து எடுத்து போட்டால் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் உலகம் முழுக்க இருப்பாங்க. அவங்க சார்பில் அவங்க ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். ஓம் சாந்தி. கண்ணெடுத்து பைங்கிலி நம்ம சரோஜாதேவி அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காங்க. இதை பற்றி நம்ம கூட பகிர்றதுக்காக சத்யபிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் கடைசியாக எப்போம்மா சரோஜாதேவி அம்மாவை சந்திச்சிங்க?
இப்போ ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அவங்கள. ஆ நான் என் ஃப்ரெண்டு ஹேமா சௌத்ரி இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு உடம்பு முடியாம போனப்போ, அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ அம்மாவையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு, ஹேமா வந்து என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க. நாங்க வர்றோம்ன்னு தெரிஞ்சு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தாங்க. ரொம்ப அழகா அவங்க நல்ல புடவ கட்டிட்டு, நல்ல மேக்கப் போட்டு, ரொம்ப அழகா அவங்க வயசே தெரியல எங்களுக்கு. அவ்ளோ அழகா பேசியிருந்தாங்க எங்களுக்கு. அந்த ஸ்வீட்ஸு, ஹாட்ஸ் அதெல்லாம் குடுத்து, ரொம்ப நல்லா என்ன ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து இவ்ளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு எத்தன வருஷங்களா அம்மாவ பழக்கமா? நீங்க எப்போதுலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நெறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. அதுல மறக்க முடியாத ஏதாவது கதாபாத்திரம் உங்களுக்கு இருக்குங்களா? அம்மா நெறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ நான் சின்ன வயசுல அவங்க படம் பார்த்தது நாகேஸ்வர ராவ் கூட அவங்க வந்து தெலுங்கு படத்துல ஒண்ணு நடிச்சிருக்காங்க. "சித்தப்பட்ட சின்ன புல்லு படுத்து உன்ட்டே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ரொம்ப அழகான சாங்கு. அம்மா வந்து அவ்ளோ கிளாமரஸா, அவ்ளோ அழகா இருப்பாங்க அந்த சாங்ல. அதெல்லாம் இன்னும் என் கண்ணுல கட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆ அப்போலேருந்து அவங்க படங்கள் நெறைய பார்த்துருக்கேன். அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் நெறைய பார்த்துருக்கேன். ஆ ஒரு ஃபங்ஷன்ல மட்டும் அவங்கள மீட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஒரு ஃபங்ஷன்ல மீட் பண்ணியிருந்தேன். ஆம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அ கோல்டன் கேர்ள்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து அம்மாவும் இணைஞ்சிருக்கிறதுனால, நாங்க அப்பப்போ மீட் பண்ணுவோம். அப்பப்போ எல்லாரும் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணும்போது, பாரதி அம்மா, ஆ சரோஜா தேவி அம்மா, சாரதா அம்மா, இப்படி பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் வருவாங்க. அவங்க கூட நாங்க பேசும்போது, அம்மா வந்து சொல்லுவாங்க, "என்னுடைய சீரியல்ஸு, என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் டிவில. ஆ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, அவ்வளவு பெரிய நடிகை, அவ்வளவு பெரிய வெட்ரன் வந்து நம்ம சீரியல்ஸும் பார்க்குறாங்க. நம்ம நடிப்பையும் அவங்க வந்து பிரைஸ் பண்றாங்கங்கிறப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டு நாங்க வந்து ஒரு 4, 5 இயர்ஸ் பேக் கோவிட்க்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். நடிகர் சங்கம் நாங்க எல்லாமே மலேசியா போயிட்டு வந்தோம். அப்ப கூட அம்மா வந்தாங்க. அப்ப கூட அம்மாவ கூட நாங்க ரொம்ப க்ளோஸா பழகுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நடிகைகளுக்குள்ள இருக்க இந்த நட்பு பத்தி அ சொல்ல முடியுங்களாம்மா? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு குரூப்பே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அம்மா ஆமா. எல்லார்கிட்டயும் எப்படி பழகுவாங்க? ஏன்னா இதுவரைக்கும் நான் பேசின எல்லாருமே வந்து, அவங்க ரொம்ப ஆசையா எல்லாருக்கும் உணவு பரிமாறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உணவு செஞ்சு அவங்களாவே பரிமாறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அ. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்குங்களா? உணவு செஞ்சு பரிமாறுறதுக்கு எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. பட் அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப பெங்களூர்ல ஸ்பெஷலா இருக்கிற ஸ்நாக்ஸு, ஆ ஃபேமஸா இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வரவழிச்சாங்க. எங்களுக்கெல்லாம் அது குடுத்துருக்காங்க. அம்மா வந்து அவங்களே ஒரு ஸ்வீட்டஸ்ட் பெர்சன். அவங்க கூட பேசுறதே எனக்கு இப்ப கூட பேசும்போது எனக்கு புல்லரிக்குது. அம்மா இல்லன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் நாங்க அவங்க கூட பழகியிருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்னு தான் தோணும். கண்டிப்பா. இப்போ நீங்க உங்களோட இரங்கல் செய்திய பதிவு பண்ணிக்கலாமா? அம்மாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி குடுக்கணும். அந்த இறைவன் அவங்களுக்கு அருள் தரணும்னு சொல்லிட்டு நான் இறைவன வேண்டிக்கிறேன். கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவி அவர்கள் இன்னைக்கு இந்த உலகத்த விட்டு போயிருக்காங்க. இத பத்தி நம்ம கூட பகிர்றதுக்காக நடிகை ரோகிணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அ நட்சத்திர சங்கமம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிய நீங்க தொகுத்து வழங்குனீங்க. அதுல நெறைய பேர் இருக்கும்போது சரோஜாதேவி அம்மாவும் இருந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் ம். அவங்களுக்குமான அந்த பழக்கத்த பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பேசிக்கலி வந்து அவங்க நடிகர் சங்கத்தினுடைய கட்டிடத்துக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆர்வமா முன்னுக்கு வந்தாங்க. அண்ட் ஆக்சுவலா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லேக்ஸ் என்னமோ குடுத்துருக்காங்க இந்த இதுக்காக. அண்ட் தட் வாஸ் ரியலி 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 குட். அண்ட் அவங்க இந்த கட்டிடம் கட்டிட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. அண்ட் எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ
ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சின்சியாரிட்டி அதெல்லாம் பார்த்தபோது வந்து இட்ஸ் ரியலி ரியலி கிரேட் டூ நோ ஹர். அதுதான் சொல்ல முடியும். நம்ம நினைப்போம் ஒரு ஷாட்ல கூட அவங்க வந்து எ அவங்களுடைய கேரக்டர விட்டு போனதே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆஸ் அன் ஆக்டர் அவங்களுக்கு குடுத்திருக்கிற ஒர்க்க அவ்ளோ அ முனைப்போட பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் நமக்கு. தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி ஆக்சுவலா. ஸோ இந்த நேரத்துல அந்த அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய கண்டோலன்ஸஸ் தெரிவிச்சுக்கிறேன். பட் ஐ திங்க் ஷி லிவ்ட் அ கிரேட் லைஃப். அவங்க கூட ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா மேம்? ஆமா, மறக்க முடியாத அனுபவம்ன்றது. லைக் நிஜமாகவே அவங்க வந்து கிரேட் ஆக்ட்ரஸ் அப்படின்றது நாங்க கூப்பிட்டபோது அவங்க எவ்வளோ ஒரு இதுவா வந்தாங்க. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா வந்தாங்க. அவங்க கலந்துக்கிட்ட விதமா இருக்கட்டும். தட் இஸ் ரியலி நைஸ். அபிநய சரஸ்வதி, பழம்பெரும் நடிகை, லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் சரோஜா தேவி இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. இத பத்தி நம்ம கூட பகிர்றதுக்காக நடிகை சச்சு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், வணக்கம்மா. ஆ, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்ச நாளா இங்க வந்து ரொம்ப சினிமாவில மூவ்மெண்ட் இல்லைனாலும், பர்சனலா நாங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணிக்கிறது. மெட்ராஸ், சென்னை வரும்போது, நானு, ராஜஸ்ரீ, லதாம்மா அந்த மாரி எல்லாரோடையும் அவங்க மீட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளா நான் பார்க்கவே இல்ல. 6 மாசம் அந்த நேரம் 1 வருஷம் ஆச்சு நான் அவங்கள பார்த்து. பார்க்கவே இல்ல. நடுவுல ஆனா விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அவங்கள பத்தி அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு. ஏன்னா ஃபோன் எடுக்கல அவங்க கொஞ்ச நாளா. ம். அதனால அவங்க வேற சில பேர்கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அவங்க எப்படி இருந்தாங்க என்னன்னு. பட் நாங்க அந்த காலகட்டத்துல நாங்க வந்து எல்லாரும் ஸ்டுடியோவுல இருப்போமா, அதுதான் ரொம்ப பாசமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா, அந்த ஸ்டுடியோன்னு எங்களுக்கு ஒண்ணு இருந்ததுல, ஒரு வீடு மாரி எங்களுக்கு. ஒரே இடத்துல நாங்க எல்லாரும் மீட் பண்றோம். ஏன்னா, அவங்க வேற ஷூட்டிங், நான் வேற ஷூட்டிங் இருந்தாலும் கூட, பட் நாங்க வந்து அந்த ஃப்ளோர் சினிமா செட்டுன்ற ஒரு ஃப்ளோர் இருக்கிற இடத்துல வெளியில வரும்பொழுதோ, இல்ல எங்களுக்குன்னு ஒரு மேக்கப் ரூம் அலாட்மெண்ட் பண்ணும்பொழுதோ, இந்த சமயத்துல எல்லாம் நாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது, அப்புறம் பேசுறது, ஏதாவது இது பண்ணிக்கிறது. அவங்கவங்களுக்கு நேரத்துல அந்த நேரத்துல அந்த ஷூட்டிங்ல அங்க வேலை இல்லைன்னு கொஞ்சம் நடுவுல இடைவெளி இருந்தாக்கா அந்த மாரி நாங்க பழகினதுனால, வந்து நிஜமாவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஒரே இதுல ஏன்னா நான் அவங்க கூட வந்து 5,00,000ன்னு ஒரு படம் பண்ணேன். பட் ஜாஸ்தி பண்ணல நான் அவங்களோட. பட் ஒரு சில படத்துல அவங்க எடுத்திருக்காங்க. நானும் காமெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனா நாங்க சேர்ந்து சில சமயம் பார்க்க மாட்டோம். ஒரு சில படங்கள்ல நாங்க 2 பேரும் ஒண்ணாவே இருந்திருக்கோம் நாங்க. அந்த மாரியும் பழகியிருக்கேன். அந்த மாரி பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் சினிமாவுல அவங்களுடைய இத குறைச்சிட்டா கூட பார்க்கறது நாங்க வெளியில ஒரு ஃபங்ஷன் என்னன்னு நடிகர் சங்கம்போது இதுக்கு மலேசியா போனோம். 2018ல அப்புறம் வந்து ஒரு டிவி சேனல்ல நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நடிகர் சங்கத்துல போனோம். எல்லாருமே அன்னைக்கு இருந்தோம். அத்தன பேருமே நடிகர் சங்கத்தினுடைய இதுவா சார்பா நடத்துனதுனால அந்த இன்டர்வியூ சன் டிவில நாங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்தோம். ஸோ அவங்கள பத்தி வடிவேலுலாம் வந்து அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோபால்ன்ற வார்த்தை வந்து அது மறக்கவே முடியாதது. ஸோ அது அப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸ் அவங்களுக்கு அமைஞ்ச எல்லா ரோலுமே ரொம்ப அருமையான ரோலு. எல்லா ஹீரோவோடையும் முக்காவாசி அவங்க செட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து செட் ஆகலன்னே சொல்ல முடியாது. சீரியஸ் ரோல் தாமரை இணங்கம் அந்த மாரி. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா வந்து கிடைச்சது. கலர்ல ஒரு மாரி இருந்தா கூட அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அழகு அவங்க. பயங்கரமான ஒரு அழகு அவங்க. இந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு வந்து காலேஜ் டைப் இந்த சல்வார் கம்மீஸ் அது இது எல்லாமே அவங்க இந்த ஹை நெக்குன்னு ஒண்ணு அவங்கள தான் ரொம்ப ஃபேமஸு. அந்த ப்ளவுஸ் போடுறதுல அவங்க. அந்த ரெட்டை ஜடை கல்யாண பரிசுல அதுல. அந்த மாரி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே இது மக்கள் மனசுல வந்து அந்த பாட்டு அவங்களுடைய நடிப்பு, அவங்களுக்கு அமைஞ்ச அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்குன்னு சொல்வேன். நிஜமாவே அவங்களுக்கு. அதுல வந்து அவங்களுடைய உழைப்பும் இருந்தது. உழைப்பு இல்லாம எந்த ஆர்டிஸ்ட்டும் வர முடியாது. அவ்ளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதன் நடுவுல இவங்களையும் பேசப்பட்டாங்க. இன்று வரைக்கும் அவங்கள பேசப்பட்டாங்க. அவங்க இனிமேவும் பேசுவாங்க. அவங்கள மறக்க மாட்டாங்க. சரோஜா தேவிய அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன். எங்களால நிச்சயமா மறக்க முடியாது. ஏன்னா நாங்க ஒரே குடும்பமா அந்த ஸ்டுடியோல பழகினதுனால ரொம்ப மிஸ் பண்றோம். அவங்களுடைய குடும்பத்தாருக்கும்,
அவங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும், கலை உலகத்தைச் சேர்ந்த எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த, ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன். அவங்க கிட்ட இந்த ஒரு அவங்களோட இந்த ஒரு குணாதிசயம் என்ன ரொம்ப வியப்புல ஆழ்த்தியிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களாம்மா? அவங்க தமிழ் தாம்மா. அந்த காலத்துல, அந்த காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் எழுதின வசனத்த கூட அவங்க பேசியிருக்காங்க. முரசொலி மாறன், இந்த மாரி தான் இருவர் உள்ளத்துலலாம். நாங்கலாம் அந்த காலத்துல நினைப்போம். ஏன்னா ரொம்ப சுத்தமா பேசலன்னு தெலுங்கு இவங்க நெறைய பேர் இருந்தாங்க. அப்ப நடிகைகள் வந்து மலையாளத்துல, வெளி இதுலேருந்து வந்தவங்க நெறைய பேர். ஆனா எல்லாருமே தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்ப அந்த காலகட்டத்துல. ஏன்னா வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அது. வசனம் பேசாம யாருமே நடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப குறைவான வசனம் கிடையாது அங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு டியூஷன் மாரி போய் முதல் நாளே சொல்லிக் குடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏபிஎன் அவர்கள் படமா இருக்கட்டும், கோபாலகிருஷ்ணன் அவருடைய கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படமா இருக்கட்டும், இந்த மாரி பெரிய பெரிய ரைட்டர்ஸ் ஆரூர் தாஸ் இந்த மாரி எல்லாரையும் எடுத்தா. ஆனா இந்த அம்மா செட்ல தான் முக்காவாசி இது பண்ணி இவங்க பேசுவாங்க. பட் பேசினாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைப் இருந்ததுனால, மக்கள் அத ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப திருத்த வேண்டான்னே சொல்லிட்டாங்க நெறைய பேர். திருத்தவே வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாரி இருந்தாலும், அவங்க வந்து நல்ல இந்த படத்துல எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சரித்திர படங்கள் அந்த மாரிலாம் நடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ எப்படியோ ஒண்ணு அவங்க அழகா அத பேசிருவாங்க. டான்ஸ் அதே மாரி. நடனத்துல வந்து அவங்கள சொல்லணும் அப்படின்னாக்கா, நடனத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா ஏதோ கத்துக்கிட்டாங்க போல இருக்கு பேசிக்காங்க. எனக்கு அது ஓரளவுக்கு தான் தெரியும் அத பத்தி. பட் அத ரொம்ப அழகா பண்ணிடுவாங்க. அந்த எந்த மூவ்மெண்ட்டா இருந்தாலும், அந்த சரோஜா தேவி வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ரொம்ப அழகா பண்றாங்கன்னு டான்ஸ் மாஸ்டர் சைட்லயே வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க திறமையா தான் அவங்க அது வந்து சொன்னாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க வந்து ரசிகர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர வந்து ரொம்ப தெய்வமா அவங்க கும்பிடுவாங்க. சிவாஜி அண்ணனையும் சொல்லுவாங்க. அவருக்கு ஈடு குடுத்து பண்ணும்பொழுது எனக்கு எப்படி பண்ணேன்னே எனக்கு தெரியல. அவரும் நெறைய சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சக நடிகர்களோட முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் பேசாம தான் இருப்பாங்க. ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க. பேசுவாங்க. அப்புறம் அப்புறம் தான் எல்லாரோடையுமே ரொம்ப அதுவா பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் சினிமா கொஞ்சம் குறைச்சிட்டு போய் ஃபேமிலில செட்டில் ஆன உடனே, ரொம்ப எல்லாரையும் மிஸ் பண்ணாங்க. வந்து இங்க மெட்ராஸ்ல ஒரு வீடு இருந்தது அவங்களுக்கு. அங்க வந்தா எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி கீசி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாரி பெங்களூருக்கு யாரா போனாலும் ஆர்டிஸ்ட் அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா, அவங்கள உடனே வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருவாங்க அவங்க. இந்த மாரி ஒரு குணாதிசயம் உண்டு. தமிழ் சினிமாவோட ஆணிவேர், கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி இன்னைக்கு நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இது தொடர்பா நம்ம கிட்ட பேச, அ அம்மா சொல்லுங்கம்மா. உங்களுக்கும் அவங்களுக்குமான பழக்கங்கள பத்தி சொல்லுங்க. நான் வெண்ணிராளி நிர்மலா பேசுறேன். சரோஜாதேவி அம்மா வந்து எனக்கு முதல்லயே ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுவும் இல்லாம என்னுடைய குரு வைஜெயந்திமாலா அக்கா மாதிரியே சாயல்ல இருப்பாங்க. அதனால அவங்கள என்ன ரொம்ப பிடிக்கும். ஆ அவங்க வந்து 10 மாத பந்தம்ங்கிற படத்துல முதல்ல எனக்கு தான் அம்மாவா நடிச்சாங்க. அப்புறம் தான் மத்தவங்களுக்கெல்லாம் அம்மாவா நடிச்சிருக்காங்க. என்னுடைய சினிமா அம்மா ரொம்ப அழகுன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். அதுவும் இல்லாம பெங்களூருக்கு போனா, அவங்கள பார்க்க போனா, சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. அவங்களுடைய அந்த அன்பு, பாசம் அது வந்து வார்த்தையே முடியாது. ரொம்ப அன்பா பழகுவாங்க, பாசத்தோட பழகுவாங்க. என்னால அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்கங்கிறத என்னால நம்பவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இயற்கை அத வந்து ஒண்ணும் யாரும் எதுவும் மாத்த முடியாது. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் இறைவன பிரார்த்திக்கிறேன். நன்றி. கடைசியா நீங்க எப்பம்மா அம்மாவ பார்த்தீங்க? அவங்க கூட கடைசியா நடந்த ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? மறக்க முடியாத நிகழ்வுங்கிறது நம்ம வந்து நான் ஷூட்டிங்ல அவங்களோட ஒர்க் பண்ணது. அப்புறம் வந்து அவங்கள அப்பப்ப நான் பெங்களூர் போறச்ச அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க வீட்ல போனா சாப்பிட சாப்பிட சொல்லி வம்பு பண்ணி, அவங்களே கையால இத போட்டு இத சாப்பிடு, அத சாப்பிடுன்னு போடுவாங்க. அந்த அன்பு தான் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு நடிகை, நம்மளோட சரோஜா தேவி இன்னைக்கு நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நடிகை லதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கும் அம்மாவுக்குமான அந்த நட்பு பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சரோஜாதேவி அம்மாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன் நானு. அப்புறம் அவங்கள சந்திப்பேன், அவங்க கூட க்ளோஸா பழகுவேன்னு நினைச்சதே இல்ல. ஒரு கன்னட படத்துல நடிச்சோம். சாமுண்டேஸ்வரி மகாத்மியான்னு. அதுல அவங்க சாமுண்டேஸ்வரியா நடிச்சாங்க. நான் அவங்க பக்தையா நடிச்சேன். பெங்களூர்ல ஷூட்டிங் அப்ப தான் அவங்கள முதல்ல சந்திச்சேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுனாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன். பெங்களூர் போனா என்ன வந்து வீட்டுக்கு வாம்மா, வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. நிறைய சாப்பாடு, பிரியாணி சாப்பிடு, அதை சாப்பிடு, அப்படி ரொம்ப அன்பா பழகுவாங்க. அதே மாதிரி சென்னைக்கு நான் கூப்பிட்டேன், எங்க வீட்டுக்கு வந்தாங்க. போன வருஷம் கூட வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க படங்கள்லாம் அவங்கலாம் சரித்திரம் படிச்சவங்க எல்லாம். அபிநய சரஸ்வதி அவங்க ஸ்டைலே தனி ஸ்டைலு. இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம். அவங்க படங்களெல்லாம் பார்த்து தான் தெரியும். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப என்கிட்ட மனசு விட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. நாங்க சிங்கப்பூர் அங்கெல்லாம் போகும்போது கூட நிறைய பேசுவோம். அதே மாதிரி சென்னைக்கு வரும்போதெல்லாம் பழைய நினைவுகள், பழைய அவங்க நடிக்கும்போது எப்படி இருந்தது, அது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மனசு விட்டு பேசுவாங்க. நானும் பேசுவேன் அவங்க கிட்ட. சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவங்கள சந்திப்பேன். இந்த வருஷம் தான் வரல அவங்க. போன வருஷம் கூட வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் போய் பார்ப்பேன். அவங்க கூப்பிட்டா அவங்களும் வருவாங்க. ஒரு 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 ரொம்ப அன்பா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் கூட நான் தான் கூப்பிடுவேன், வாம்மா ஷாப்பிங் என்னம்மா ஷாப்பிங் வேண்டாம்மா, உட்காந்து நல்லா பேசலான்னுவாங்க. இஸ் வெரி நைஸ் லேடி அண்ட் லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். இதெல்லாம் மறக்கவே முடியாது. காலையில் அவங்க இந்த செய்தி கேட்டது எனக்கு ஒரே அதிர்ச்சியாக. அப்போ இருந்து எல்லாரும் ஃபோன் கால் பண்ணுறாங்க. பட் எனக்கு இன்னும் அதை நம்ப முடியல. இப்போ தான் வருணா கிட்ட பேசினேன். அவங்க கூடயே இருப்பா. அப்போ சொன்னா அப்படி லோ பிபி ஆகி இறந்துட்டாங்கம்மா. எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டேன். அவங்க டாக்டர் எல்லாம் வெளியூர்ல இருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க நேற்று. அப்புறம் நாளைக்கு தான் அடக்கம்ன்றாங்க. எனிவே அவங்க ஒரு லேண்ட்மார்க் இல்லையா? எல்லாரும் வராங்க, பிறக்குறாங்க. ஒரு சாதனையாளர்னு தான் சொல்லணும். அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவங்க நடிச்ச கதாபாத்திரங்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத கதாபாத்திரம்னு ஏதாவது இருக்காமா? நிறைய இருக்கு. நிறைய அவங்க நடிச்ச படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பே வா படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்த படம் அது அன்பே வா படம். அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள். அவங்க படங்கள்லாம் ஒன்னொன்னும் ஒரு மாதிரி ஸ்டைலா நடப்பாங்க. அவங்க டான்ஸ், அவங்க பேசுற மொழி, கொஞ்சம் கொஞ்சம் பேசினா கூட அவ்வளோ அழகா இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸஸ். ஓகேம்மா. இப்ப அவங்களுக்காக நீங்க உங்களோட இரங்கலை பதிவு பண்ணிக்கலாமா? அவங்களுக்காக ஒரு தடம் பதித்த ஒரு மாபெரும் நடிகை அபிநய சரஸ்வதி அவர்கள் இன்று காலை உயிர் பிரிந்தார் என்ற கேள்வி கேட்டது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்.